ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட், லேண்ட் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான நேஷ்னல் பைபாஸ், ஜிஎஸ்டி பைபாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட் டச்சிலே இருக்குங்க, நல்ல பெரிய தார் ரோட் டச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டு வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். கரெக்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷனு, ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனரா, வில்லேஜ் பக்கத்தில் இருக்கா, 2 கிணறு இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதேபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேபடியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃபார்ம் லேண்டு, வீட்டு மேலே வீடு, எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சைட் விசிட் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லேண்டு வந்து பை பண்ணுறது, நீங்கள் வாங்குறதுக்காக தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபடியே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், டோட்டலாக வந்து 5 ஏக்கர் இருக்குங்க. ஒரே பவுண்ட்ரி தான். டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து 5 ஏக்கர் இருக்குது. சிங்கிள் ஓனர் தான், புஞ்ச லேண்டு ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்கும். தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 அடி 1100 அடி இருக்குங்க. கண்டிப்பாக நல்ல பெரிய தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான். ஒரே நீட்டு தான். லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும். தார் ரோடு ஃப்ரண்டேஜ் 1100 அடி இருக்குங்க. கிணறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாக்ஸ் டைப் கிணறு தான். 2 கிணறு இருக்குதுங்க. 2 கிணறு 2 சர்வீஸ் இருக்குது. ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ லேண்டு பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரே ஸ்கொயர் தான். கிணறு பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸு கிணறு தான். 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. புஞ்ச லேண்டு தாங்க. நல்ல ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு. ஃபென்சிங் போட்டிருக்காங்க. லேண்டு சுற்றி கவர் பண்ணினா ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இபி சர்வீஸும் இருக்குங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக் திண்டிவனம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 124 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 85 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஸோ மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான மண் தான். பார்க்குறதுக்கு எப்படி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயும் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து வேர்க்கடலை, நெல் பயிர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான லேண்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தாங்க இருக்கும். 300-400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட ஒரு 400-450 வீடு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லேண்டு நீங்கள் இப்போ வந்து பை பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து மாட்டு பண்ண வைக்கிறீங்களோ, இல்லை ஆட்டு பண்ண வைக்கிறீங்களோ, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு வந்து ஒரு செலவு வந்து மிச்சங்க. ஏன்னா அவங்களே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபென்சிங் போடுறது, இல்லை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது, அந்த ஒரு செலவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கம்மியாயிடும். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸோ வந்து அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் வந்து செலவு பண்ண தேவையில்லை. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கே வந்து அமௌண்ட் நிறைய செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு. நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லேண்டு வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பாக கமர்ஷியல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம நேஷ்னல் பைபாஸ், ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கமர்ஷியல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதேபடியே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கிணறு 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான், புஞ்ச லேண்டு.
மோட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து 5 ஹெச்பி மோட்ரு இருக்குது, இன்னொரு மோட்ரு பார்த்தீங்கன்னா 7 ஹெச்பி மோட்ரு இருக்குங்க. ரெண்டுமே வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் தான். கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து நீங்கள் வேர்க்கடலை, நெல் பயிர், ஃபார்ம் ஹவுஸு, வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக எல்லாமே பண்ணிக்கலாங்க. நீங்கள் சவுக்கு, தேக்கு மரம், மொககனி மரம், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாமே நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வருங்க. மண் வந்து நல்லா சூப்பரான ரெட் சாயிலான மண் தான், கலந்த மாதிரி மண் தான், உங்களுக்கு செங்கோட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மண் தான். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவருக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ வந்து ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. பஸ் ஸ்டாப்புக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200-250 மீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம நேஷ்னல் பைபாஸில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வரும், 5-5.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸில் இருந்தே பார்த்தீங்கன்னா 5-5.5 கிலோமீட்டர் தாங்க வரும். எந்த பைபாஸ்னால் நம்ம திண்டிவனம் பைபாஸ் தாங்க. திண்டிவனம் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5-5.5 கிலோமீட்டருக்கே இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக் திண்டிவனம் தாலுக்காவில் இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான். சைன் போட வேண்டிய லீகலார்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக தான் இருக்குது. எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. நான் ஈஸிலாம் போட்டு பார்த்தாச்சு. உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்குங்க, கிளியர் டைட்டிலு. அதேபடியே வந்து நீங்கள் வந்து நான் வந்து மாட்டு பண்ணை வைக்க போகிறேன், ஆட்டு பண்ணை வைக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த லேண்டு வந்து பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த லேண்டு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் வில்லேஜெலாம் பக்கத்துலேயே இருக்குது. ஆட்களும் பார்த்திங்கன்னா லேபரும் வந்து இங்கே உங்களுக்கு நல்லாவே கிடைப்பாங்க. சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் லேபர் வந்து கிடைக்கிறது ரொம்ப வந்து ரேராக இருக்கும். கண்டிப்பாக இந்த லேண்ட் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபரும் வந்து நல்லாவே கிடைப்பாங்க உங்களுக்கு. அதனால் இந்த லேண்ட் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 17,000 ரூபாய் சொல்கிறாங்க, ஃபைனல் ரேட்டுங்க இது. ஒரு ஏக்கர் வந்து 17 லட்சம் சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு. இதிலேருந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேசி பார்த்தா தான் தெரியும். ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட்டு வந்து 18 சொல்லி 17 சொல்கிறாங்க. நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுனா ஃபைனல் ரேட் வந்து 17,000 சொல்கிறாங்க. ஒரு சென்ட்டு 17,000, ஒரு ஏக்கர் வந்து 17 லட்சங்க. நீங்கள் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்மளால் வந்து எவ்வளோ கம்மி பண்ணி என்னால் எவ்வளோ பேசி வாங்கி தர முடியுமோ நான் கண்டிப்பாக பேசி உங்களுக்காக நேச்சுரல் பண்ணி வாங்கி தரேன். கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். வந்து பார்த்துட்டப்போ நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப என்னால் எவ்வளோ நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பார்த்து உங்களுக்கு பேசி வாங்கி தரேங்க. அதேபடியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.